RGR அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா 95% யாரெல்லாம் ஜிஇ மெயினில் வாங்கியிருக்காங்களோ அட்வான்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ரைட்டா? உங்களுக்கு யாரன்னா கேண்டிடேட் தெரியும், இல்லை அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை, அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அந்த மாதிரி இருந்ததுன்னா RGR அகாடமி 9176552121 நம்பரில் கால் பண்ணுங்கள். இல்லைனா கீழே கூகுள் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிக்கிறேன். வணக்கம், RGR அகாடமியிலேருந்து கோவிந்தராஜ் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம டீட்டெயில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஜிஇ மெயின் வந்து பேப்பர் 1 பிஇ பிடெக்குக்காக என்டிஏ வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் பசங்க வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்க எவ்வளோ பேர் எழுதினாங்க அப்படின்ற மாதிரி. அதே போல் செகண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுக்கான அனலைசிஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துடலாம். ஆர்கிடெக்சரும் அண்ட் பி பிளானிங். ரைட்டா? இதில் 23ஆம் தேதி இந்த டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. நிறைய பேர் இது பார்த்துப்பாங்கன்னு நினச்சோம். பட்டு கால் வந்து பண்ணுறாங்க, சார் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார், வீடியோ போட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதையும் பார்த்துடலாம். டெக்ளரேஷன் ஆஃப் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஜிஇ மெயின் செஷன் 1 என்டிஏ ஸ்கோர் ஃபார் த பேப்பர் பி ஆர்க் அண்ட் பி பிளானிங். இது வந்து என்ன ரிசல்ட் அப்படின்னா, பி ஆர்க்குக்கும் பி பிளானிங்குக்கான ஒரு டீடைல் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து என்டிஏ கொடுத்துருக்காங்க. இதில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்டட் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் செஷன் 1 ஜனவரியில் பண்ணாங்க. 391 சென்டர்ஸ், 289 cities, including 12 cities outside India for paper 2 B Arc and B Planning as per the details given. இந்த 391 சென்டர், 289 cities, 12 cities அவுட்சைடு இந்தியாலையும் நடந்திருக்கு. இதில் டேட்டு வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், 30 ஜனவரியில் நடந்திருக்கு. பேப்பர் 2A பி ஆர்க்கு, பேப்பர் 2B பி பிளானிங். ரைட்டா? இதில் ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கிடெக்சருக்கு 63,481 கேண்டிடேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பி பிளானிங்க்கு வந்து 28,335 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர்ட். தென் அப்பியர்டு வந்து பார்த்தீங்கன்னா 63,481 44 தான் வந்து அப்பியர்ட் ஆயிருக்காங்க. 28,335 வந்து 18,596. இது வந்து நிறைய பேர் தெரியாம கூட அப்ளிகேஷன் போடுறப்ப எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்கணுன்றதுனால ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால பே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அட்டன் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கம்மி ஆனதுக்கு மெயின் ரீசன். ஏன்னா நம்ம ஜெஇ மெயின் பார்த்தா 95% கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரும் தென் வந்து பி பிளானிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 65 to 69% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் ஆயிருக்காங்க. அதனால அப்ளிகேஷன் போடுறப்ப கொஞ்சம் பார்த்து போடணும். ரைட்? இங்க ஜிஇ மெயின் 2025 BR B planning examination was conducted on 30th January in one shift in 13 languages. இங்கேயும் பி பிளானிங் பிஆர்க்கும் கூட பார்த்தீங்கன்னா 13 லாங்குவேஜஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பி ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் 1 அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் பார்ட் 2 இன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மோட் அண்ட் டிராயிங் டெஸ்ட் பார்ட் 3 இன் பென் அண்ட் பேப்பர் ஆஃப்லைன் மோட்ல நடந்திருக்கு. பிஆர்க்கு பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸும் தென் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாகவும், தென் டிராயிங் டெஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர்லையும் இந்த எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. தென் பி பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் 1, ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் பிளானிங் 3மே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸாக தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. The examination was also conducted in 12 cities outside India. இந்தியாவில் தவிர வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 சிட்டிஸ்ல கொடுத்துருக்காங்க. அந்த 12 சிட்டிஸோட நேம் கொடுத்துருக்காங்க. Then NTA scores results of paper 2 B Arc and B Planning are being declared today அப்படின்ற மாதிரி அன்னைக்கு 23ஆம் தேதி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. The gender category wise distribution of candidate who registered for paper 2A B Arcக்கு எவ்வளவு கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா, கேட்டகரி ஜென்ரல், இடபிள்யூஎஸ் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, டோட்டல், பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்துலையும். இந்த இடத்துல ஃபீமேல் கேண்டிடேட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட் வந்து 63 பேர் இருக்காங்க. மேல் கேண்டிடேட் வந்து 152 பேர் இருக்காங்க. தென் வந்து டோட்டல் வந்து 215 கேண்டிடேட். ரைட்டா? இதுல ஃபீமேல் கேண்டிடேட் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 11,966 அண்ட் மேல் கேண்டிடேட் 10,955 அண்ட் டோட்டல் 22,921. இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 2,778 பேர், 3,814 பேர், டோட்டல் வந்து 6,592 மேலு ஃபீமேலு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் 3,491, மேல் கேண்டிடேட் 4,288, 7,779 கேண்டிடேட் டோட்டல். எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
female candidate 1407 and male candidate 2148, total is 3555. Then OBC எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 11113 and male வந்து பாத்தீங்கன்னா 11521, total is 22634. the total இதுல மொத்தமா சேர்த்தோம்னா 63481. இதுல தனியா பிரிச்சு PWD கேண்டிடேட் எவ்வளவு அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ரைட், இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் 2A B arc. then B arcல வந்து the gender wise category wise distribution of candidate who appeared for paper 2A B arc. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி ஃபீமேலு மேலு அதே மாதிரி கொடுத்து 15000 பேர், இடபிள்யூஎஸ்ல 4754 பேர், எஸ்சில 5238 பேர், எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா 2373 ஸ்டூடெண்ட்ஸ், தென் ஓபிசி 16472, தென் டோட்டல் இஸ் 44144. செகண்ட் பேப்பர்ல பிளானிங்க்கு 160 பேர் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட் இருக்காங்க. ரைட்டா, ஆர் பார்ட் ஆஃப் மென்ஷன் அண்டர் அதுதான் இது ஏன் ஸ்டார் போட்டு தனியாக காமிச்சிருக்காங்கன்னா அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் எத்தனை பேர், ஃபீமேல் கேண்டிடேட்ல எவ்வளோ அப்படின்றது பிடபிள்யூடி கேண்டிடேட் காமிச்சிருக்காங்க. தென் ஜெண்டர் கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேண்டிடேட் ஹூ ரிஜிஸ்டர் ஃபார் பேப்பர் 2B பிளானிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரியில ஜெனரல்ல 9569, இடபிள்யூஎஸ்ல 3069, எஸ்சில வந்து 3918, எஸ்டில 1652, ஓபிசி 10127. இது வந்து பேப்பர் 2B பிளானிங்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது ஆர்கிடெக்சர் 28000. ஓகே, தென் the candidate who appeared for 2B planning, the candidate gender category wise. அகைன் வந்து இதுல வந்து நம்மளுக்கு ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா 5733, இடபிள்யூஎஸ் 2290, எஸ்சிக்கு வந்து 2535, எஸ்டிக்கு வந்து 1018, ஓபிசி 7020, 18596. இதுல பிடபிள்யூடி கேண்டிடேட் எத்தனை டோட்டல் வந்து 98 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரைட், இதுல the following candidate has obtained NTA score of 100 in session 1 paper 2A. ரைட்டா, இதுல வந்து பார்த்தோம்னா பட்னி நீல் சந்தீஷ் மகாராஷ்டிரா சேர்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. the following candidate has obtained NTA score of 100 in session 1 in paper 2B. 2Aல ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. 2Bலயும் வந்து பாத்தீங்கன்னா சுனிதி சிங் மத்திய பிரதேஷ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரைட், அதுக்கப்புறமா ஸ்டேட் வைஸ் டாப்பர் எவ்வளவு பர்சன்டைல் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்கன்னா 100% வந்திருக்கு. தென் வந்து உத்தரப்பிரதேஷ் 99.99. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டோட டாப்பர் என்னன்ட்டு. இதுல நம்ம தமிழ்நாடு கூட இருக்கு. ஜி அதித்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா 99.98% வந்து வாங்கி நம்ம தமிழ்நாடோட டாப்பரோட ஸ்கோர். ரைட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்ததுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. லட்சத்தீவு 38 இதுக்கும் கொடுத்துருக்காங்க. லட்சத்தீவுலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பர்சன்டைல். அதுக்கப்புறமா ஸ்டேட் வைஸ் டாப்பர் அண்ட் their NTA score in descending order of NTA score in paper 2B B planning are as follows. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட் வைஸ் டாப்பர் அண்ட் their NTA scores என்னன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவும் எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், இதுல எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மிசோரம், தென் இது தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி வந்து 55% தான் வந்திருக்கு. மிசோரம் 74 வந்திருக்கு. லடாக் வந்து 74. ஸ்டேட் டாப்பர் இதெல்லாம் ஸ்டேட்டோட டாப் லிஸ்ட். தமிழ்நாடு திரிபுரா, தமிழ்நாடு தெலுங்கானா. தமிழ்நாடு வந்து 99.83 வந்திருக்கு டாப் ஸ்கோர், தமிழ்நாடோட டாப் பர்சன்டேஜ். தென் வந்து ஜென்ரல் கேட்டகரி டாப்பர், ஜென்ரல் கேட்டகரியோட டாப்பர் மகாராஷ்டிராவில் இருக்கிறாரு. ஜென்ரல் கேட்டகரியில் இருந்து பாருங்க, நிறைய பேர் வந்து சொல்றாங்களே ஜென்ரல் கேட்டகரியிலலாம் எங்களுக்கு சீட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு. பாருங்க, டாப் ஸ்கோரே வந்து ஜென்ரல் கேட்டகரி தான் இருக்குது. அதனால் பார்த்துக்கிடுங்க. தென் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ ஸ்கோர் அப்படின்றது ஒவ்வொரு ஜென்ரல் இடபிள்யூஎஸில் டாப் ஸ்கோரு, தென் ஓபிசி என்சிஎல்லோட டாப் ஸ்கோரு கேரளாவில் 99.96, தென் எஸ்சியோட டாப் ஸ்கோரு மகாராஷ்டிராவில் 99.87. நம்ம எல்லா கேட்டகரியிலுமே டாப் ஸ்டூடெண்ட் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த கேட்டகரியில் தான் டாப்பர் இருக்காங்க, அந்த கேட்டகரிலாம் டாப்பர் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. எஸ்டியில் கூட அகைன் 99.95 வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருந்திருக்காங்க. தென் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு கூட பார்த்தீங்கன்னா 97.623 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காம்படிஷன் கொடுப்பாங்க. ஜென்ரல் கேட்டகரி டாப்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷில் 100%ல ஒருத்தங்க இருக்காங்க 2B பிளானிங். ரைட்டா,
தென் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே திருப்பியும் ரெண்டாவதுலேயும் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2A அண்ட் 2Bக்கு ஒவ்வொரு இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டும் கொடுத்துருக்காங்க, இதுவும் கொடுத்துருக்காங்க. ரைட். After both session of the JEE Main 2025 exam for paper 2, the ranks of the candidates will be released taking into consideration the best of the two. Session 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேப்பருமே நார்மலைஸ் பண்ணி எது பெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்களா, ரேங்கிங் கொடுப்பாங்க. ரைட்டா? அக்கார்டன்ஸ் வித் பாலிசி ஆல்ரெடி மேட். ரைட். Then NTA thanks all the central government agencies and district authorities, various examination functionaries and all the candidates for the support extended during the successful conduct of the prestigious JEE Main Session 1 அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ரைட்டா? இதில் வந்து எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து விஷயங்கள் ஒரு சும்மா ஜென்ரல் ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்கோம். எவ்வளோ பேர் வந்து செகண்ட் பேப்பர் எழுதுறாங்க. ஏன்னா ஆர்கிடெக்சர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்களா, ஆர்கிடெக்சர்லாம் வந்து நல்லா இருக்காது, நல்லா போகாது, நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்மளை ஒரு ஜென்ரல் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, நீங்களும் இதை எழுதணும் அப்படின்றீங்கன்னா ஏற்கனவே வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க, பக்கா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே போல் ஜிஇயோட பேப்பர் 1ல் என்ன பர்சன்டேஜ் இருந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கணுங்க. சப்போஸ் உங்களுக்கு யாருன்னா வந்து 90% மேலே எழுதினவங்க இருக்காங்க, 95% மேலே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஇ அட்வான்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை, எப்படி பண்ணணுன்றது ட்ரைனிங் இல்லை அப்படின்றப்பதே ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா 95% யாரெல்லாம் ஜிஇ மெயினில் வாங்கியிருக்காங்களோ அட்வான்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ரைட்டா? உங்களுக்கு யாரன்னா கேண்டிடேட் தெரியும், இல்லை அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை, அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆர்ஜிஆர் அகாடமி 9176552121 நம்பரில் கால் பண்ணுங்கள். இல்லைனா கீழே கூகுள் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.